செரிமான கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. நீங்கள் பல பேர் ஃபைட் பண்ணதை பார்த்துருக்கீங்க. ரஜினி, கமல் 2 பேரும் ஃபைட் பண்ணுறதுல என்ன வித்தியாசத்தை? ரஜினி சார் என்னன்னா, அவர் ஸ்டைல்லே நமக்கு இதாகும். அவர் இப்படி மாதிரி வரல, நம்ம இப்படி சொல்லினா இப்படி வராரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா பண்ணுவார். ஆனால் கமல் சார் என்ன கொஞ்சம் இந்த பஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் அவர் ஏன்னா ஃபைட்டு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துலேயும் அவர் வந்து வேண்டாம். ரஜினி சார் ஆனால் இதுவும் ஒன்றால மாட்டார். அந்த ஸ்டைலே நம்மளை வந்து ஒரு ஷேக் பண்ண அது அப்படிங்கிற மாதிரி நல்லா அது ஒன்றுவார். அதுமாரி பாராட்டுறது 2 பேருமே ஒரு 2 இன்சிடெண்ட்டு. உண்கல்ல நீர் விழுந்தால் பாலுமேந்திர சார் எனக்கும் அவருக்கும் சோலோ ஃபைட்டு. அப்போ இது மாதிரி ரூமுக்குள்ளே சோலோ ஃபைட்டு. அப்போ ஒரு இதில் போயிட்டு என்னை செவத்தில் சாய்ச்சுவார். இந்த காலை தூக்கி இப்படி நின்றுக்கிட்டு காலை தூக்கி அடிப்பேன், குனிவார். குனிஞ்சு ஒரு 5 இது குனிஞ்சோடனே அப்புறம் பிடிச்சி தூக்கி போடுவார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, முடித்த உடனே கட்டுன்னு சொன்னோடனே அவர் இன்னொன்னாரு, ஆண்டி அந்த ரஜினி சார் கால் வச்ச இடத்த தொட்டார் அப்படின்னாரு. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு தூக்கியிருக்கேன். அது மாதிரி பாராட்டுறதும் இமிடியேட்டாதுன்னாரு. அதுமாதிரி கமல் சாரும் எனக்குள்ள ஒரு இல்லை, எனக்கு அவருக்கு ஃபைட்டு கண்ணாடி உடச்சி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து விழுவணும். அவர் அடித்து கீழே பெட்டு போட்டிருந்தாங்க. விழுந்துட்டேன். நான் தான் விழுகணும். விழுந்தால் எனக்கே தெரியாது. விழுந்ததில் ஏதோ கண்ணாடி வரையில் கட்டாகி ஊற்றுது ரத்தம். அவர் பார்த்துருக்காரு. இதெல்லாம் அப்புறம் தான் தெரியும். அவரும் ஜம்ப் பண்ணிட்டார். எனக்கு பக்கத்தில் ஜம்ப் பண்ணிட்டார். மாஸ்டர்களுக்கே இதுக்கு ஏன் பெரியான் ஜம்ப் பண்ணார் பண்ணிவிட்டு என் காலை பிடிச்சிக்கிட்டு வாங்க இங்கே சீக்கிரம் ரத்தம் வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தார். அந்த மாதிரி பாருங்களேன், அங்கேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து குதிக்கிறாரு. அவருக்கு ஷாட் இல்லை. அதை பார்த்த உடனே அது ஒரு ஏன்னா அந்த ஃபைட்டினுடைய வலி அது அவர் அறியாமல் தன்னுடைய இதை கூட நினைக்காம இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்கள் நிறைய உண்டு. இது மாதிரி அர்ஜுனோட உங்களுக்கு ஏதாவது அர்ஜுனோட பண்ணும்பொழுது தான் ஃப்ரீயாக பண்ணுவோம் 2 பேரும். ஏன்னா அவர் கராட்டை கற்றுவர். ஏதோ ஒரு 1 to 3 1 to 3ன்னு ஒரு படம் மலையாள படம் வச்சு ஃபஸ்ட் படம் கன்னட படம். அதுலேயே நான் பண்ணியிருந்தேன். அப்போயே பழக்கம். அப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் பண்ணையில் ரொம்ப நல்லா இது பண்ணுவார். பண்ணையில் அவரே சொல்லுவார், உங்கள்கிட்ட பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே இது இல்லை. ஏன்னா அவர் கற்றவர், பேசிக் அடிப்படை தெரியும். நல்லா பண்ணேன். அவர் படங்களும் நிறைய பண்ணியிருக்கேன். கேரக்டராகவும் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். சண்டை காட்சிகளில் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பேர் வாங்கின இன்னொருத்தர்னு சொன்னால் கேப்டன் விஜயகாந்த். அவர் என்னென்னா வேறு இவங்கெல்லாம் ஒரு பேசிக் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அவர் இங்கே வந்து தான் நாங்கள் செய்கிறத பார்த்து மாதம் செய்கிற பார்த்து கற்றுக்கிட்டு எல்லாம் எங்கே கற்றுக்கிட்டு. ஆமாம். அதில் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. அவரெல்லாம் மறக்கவே முடியாது. அவர்கிட்ட நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவர் இந்த ஃபைட்டில் இப்போ நான்லாம் கூட முடியாது. செவத்தில் ஒரு காலை வச்சு திரும்பி இங்கே அடிப்பார். செவத்தில் கால் வச்சா திரும்பி அடித்தா விழுந்துருவோம் கீழே. ஆனால் அது எப்படித்தான் பண்ணுறான்னு திருப்பி அடிச்சுப்பட்டு நிற்பார். வருவார். அவருனால எனக்கு ஒரு பேர் ஒரு பேர் இல்லை. இங்கேயாவது என் பொண்ணு ஸ்காட்லாந்தில் இருக்காப்புல பார்க்குறதுக்கு போயிருந்தோம். லண்டன் பார்க்க கூட்டி வச்சு காரில் கூட்டி வந்தாங்க. அப்போ நான் போகும்போது பார்க்குறேன், ட்ரெயினும் போகுது பஸ்ஸும் போகுது. ஜனனி கொஞ்சம் ஒரு ஓரத்தில் எங்கேயாவது பார்க்கிங்கில் நிறுத்துங்க, பஸ்ஸில் போவோம். ட்ரெயினு போகுது அதுவும் போகுது, இதிலே போகணும் அப்படின்னு சரிப்பான்னு சொல்லிட்டு போய் நிறுத்தி பஸ்ஸில் போய் அங்கே பஸ்ஸு ஒரு இதில் பர்டிகுலர் இதில் அங்கெல்லாம் வெல் டிசிப்ளின் போய் ஏறுறோம். ஃப்ரண்ட்டில் ஏறுறோம் சார். பேக்லேருந்து ஒரு குரல், அழகு சார், செந்தூர பூவே, விஜயகாந்த் சார், என்ன ஃபைட்டு, ட்ரெயின் ஃபைட்டு எங்கே லண்டனில். எனக்கா கூச்சம் வேறு ஒரு மாதிரி, என்னடா அதுன்னு அப்படியே நடந்து வரா இருக்குது பஸ்ஸுக்குள்ளே. நான் அப்படி போனேன். சார் நான் லண்டன்காரன் இல்லை, நான் சவுத் சைடு தான் கிட்டத்தட்ட வந்து இங்கே 35 வருஷம் ஆச்சு. உங்கள் படங்கள்லாம் இங்கே வரோம், அது தியேட்டர்களுக்கு பார்ப்பேன். ரொம்ப அது அருமையான இது அப்படின்னாங்க. இது வந்து எனக்கு பேர் இல்லை, இன்றைக்கி இறைவன் ஆகியிருக்காரு. அவர்னால எனக்கு பேர். அவர் பாருங்கள் பேரை சொல்லி ஃபைட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சார் இறந்துன்னு சொல்கிறதே இதாக இருக்குது. இறந்த பொழுது ஒரு 5-6 பேர் இந்த செந்தூரை போய் ட்ரெயின் ஃபைட்டை கட் பண்ணி அனுப்புனாங்க. எக்ஸ்ட்ரானரி ஃபைட்டு. அதேமாதிரி மனிதன் எப்படின்னா, இப்போ கண்ணதாஸ் ஐயா முந்தி எழுதியிருப்பாங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் பொழுது வள்ளலாகலாம்னு. அதே மாதிரி நான் கிராமத்துலேயும் பார்த்துருக்கேன், இங்கேயும் பார்த்துருக்கேன். இந்த கும்பாபிஷேகம் தான் கரடன் சுத்தம்.
இவர் தூக்கி போகும்போது நீங்களும் பார்த்துருப்பீங்க கருணன். இது யாருக்காவது அமைக்க முடியுமா? யாராவது இது பண்ண முடியுமா? இதெல்லாம் இறைவனும் இயற்கையும் சேர்ந்து நடத்துறது. அது அவருக்கு. அதேமாரி வாரி வாரி வழங்கும் போதுன்னு சொன்ன வரைக்கும் இவர் கொடுத்தவங்களும் சரி, பயன் அடையாதவங்களும் எல்லாருமே ஐயோ இப்போ வாரி வாரி வழங்குறவராச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ஐயானுடைய அந்த 2 வரிகளுக்கு 100 விழுக்காடு பொருத்தமானவர் இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படி நல்ல அது நிறைய இன்சிடெண்ட் அவர்கிட்ட. எனக்கு செந்தூரப்பூவில் அவரும் இறக்க வேண்டியது, நானும் இறக்க வேண்டியது. செந்தூரப்பூவில் அது ஒரு உண்மையானது. அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், லைட் மார்க்கெட்மா எல்லாருக்கும் தெரியும், விஜயகாந்த் சரி. ட்ரெயின் ஃபைட்டு கடைசியாக படிச்சுட்டு எல்லோரும் அடிச்சிருவார். அடிச்சுவிட்டு எல்லாம் கீழே விழுந்துருவாங்க, நிற்பார், நான் ஏறுவேன். அப்போ எனக்கு வெறும் வேஷ்டி துண்டு தான். ஏறிட்டு கயிறை போட்டு இழுத்து இது பண்ணணும். கயிறை போட்டு இழுத்த உடனே அதுக்கப்புறம் ரத்னா மாஸ்டர் சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிதிப்பார். அப்படி படுத்துக்கிட்டு மிதிப்பார். நான் பின்னாடி போகணும், பின்னாடி விழுந்து எந்திரிக்கணும். அப்போ இந்த 3 கேமரா ஆபாசார் தான் தெரியுமே, ஆபாசார்ட்டு சொல்லிடுறேன். இன்றைக்கி எவ்வளோதோ இது ஒன்று கூட திரைப்படத்தில் முதல்ல வந்து ஃபைட்டில் இருந்தேன். அதுக்கடுத்து என்னை நடித்தார். அது முதியெல்லாம் நான் ரோட்டில் போனேன்னா இந்த ஃபைட் பண்ணுறவர் பொம்பளையில் கை பிடிச்சி வைக்கிறவர் அப்படி இப்படிம்பாங்க. இது செந்தூரப்பூவுக்கு அப்புறம் தான் செந்தூரப்பூவில் நடிச்சாருங்கிற வார்த்தையை வந்து அந்த படம் தான் கேட்டேன். அதுக்கு ஆவாவனன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய இன்சிடெண்ட். என்னை கூட்டி போயிட்டாங்க ஃபைட்டுக்கு. கூட்டி போயிட்டு ஒரு 18 பேர் நிற்கிறோம், 16 17. இப்போ எல்லோரும் போலே வேஷ்டி கட்டி சட்டை போட சொன்னார். நான் ஆபாஸ் சார்ட்ட போனேன். சார் நிறைய ஃபைட்டுகள் பண்ணியாச்சு, ஏதாவது கேரக்டர் மாதிரி இருந்தால் இதாக இருக்கும், 18 பேரோட ஒரு ஆளாக நான் அப்படி சொல்ல மாட்டேன், போயிட்டேன், சரி சொல்லுவோன்ட்டு. உடனே அவர் சொன்னார், ரொம்ப டீசென்ட், இன்ன வரைக்கும் தொடர்பில் இருக்கோம். அழகு சார், நீங்கள் இந்த செந்தூரப்பூவில் இருக்கிறீங்கன்னு தெரியும் சார். ஒரே வார்த்தை, இந்த செந்தூரப்பூவில் அழகு சார் இருக்காருன்னு தெரியும். ஒன்றுமே சொல்ல வந்துட்டேன். இது வந்து ரூமில் நடக்குது. வந்து இங்கே ட்ராக்கில் வந்த உடனே ட்ராக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வேட்டி கட்டி எனக்கு சட்டையை போட்டுட்டு சட்டையை கழட்ட சொல்லி விட்டார். என்கிட்ட வந்தார், கிட்ட துண்டு ஒன்று போட்டேன், சட்டையை கழட்டு சார். என்ன சார் வெறும் உடம்புல இல்லை, உடம்பும் பெருசாக நம்ம ஒன்றும் பெரிய இது இல்லை கலட்டுங்களே பார்ப்போம் அப்படின்னு அவர் ஒரு பட்டனை கழட்டு. இல்லை வேண்டாமே சார், ஒரு பட்டனை கழட்டினார். சரி அவரே கலட்டுறாருன்ட்டு இப்போ நானும் ஒரு பட்டனை கழட்டினேன். அவர் கலட்டினார். கலட்டி காசிமர் கூப்பிட்டாரு. 10 என்றுக்குள்ளே இங்கேருந்து ஓடிடணும், சட்டை கொடு. அவன் அடுத்து என்னை பேசவே விடலை. துண்டை மேலே போடுங்க, ஒரு சலங்கை கொண்டு கையில் இது போட்டிருப்பேன், அந்த இதை கொண்டு வாங்க, தாண்டை போட்டிருப்பேன், காலில் போட்டிருப்பேன். இதுதான் அவர் அந்த இடத்துல அவர் இது பண்ணது. அதுதான் எனக்கு இது வரைக்கும் யாரும் இது வைக்க. பேனர் வந்து சாந்தி தியேட்டர் பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறார், சார் உங்கள் பேனர் என்ன சார் இந்த ட்ராக்கில் ஓடுறீங்க அப்படி நிற்கிது. இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போனேன் பார்க்குறதுக்கு. நம்ம இதுக்கு என்ன அந்த பெரிய ஆள் நம்ம பண்ணிட்டோம், அதை வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு பேர் எடுத்து கொடுத்தது ஆபாசாருக்கு. என்னை இதிலேருந்து நடித்தாருங்கிற வார்த்தையை கேட்குறதுக்கு ஆபாசார். அதே மாதிரி விஜயகாந்த் சார்கிட்ட எவ்வளோ ஃபைட் பண்ணிட்டோம். செந்தூரப்பூவை வந்து இன்றைக்கும் பூவோடு சேர்ந்து நாரும் மடக்கும்பாங்க. அது வந்து விஜயகாந்த் சாருடைய இதனால் எனக்கு இன்றைக்கும் இது இருக்குது. அதனால் அவர் இறந்ததெல்லாம் ஃபுல்லாக போய் இருந்தேன் எடுக்கிறவங்க. இருந்தாலும் அதெல்லாம் செந்தூரப்பூவில் ஏதோ மறக்க முடியாத இன்சிடென்ட் பற்றி சொல்லணும். அந்த கிக் பண்ண கரெக்டாக கேட்குறீங்க. கிக் பண்ணி பின்னாடி விழுகணும். ட்ரெயினுன்னா கிட்டத்தட்ட 26 அந்த இது குடிச்சு மூவி அந்த பக்கம் பிரிட்ஜுக்கு வச்சு கொஞ்சம் ரிஸ்க்கான இடம். சொன்னோடனே நான் சொன்னேன், மாஸ்டர் சொன்னேன், மாஸ்டர் இத்தனை கேமரா வச்சுருக்கீங்க, சும்மா பேக்கில் விழுகாம பேக் வால்ட்டு போயிடுறேன் அப்படியா பின்னாடி. ராஜா வேண்டாம் ராஜா, ரன்னிங் ட்ரெயினு சுற்றி காடு முள் விழுத்தா அந்த பக்கம் ஒரு 20 அடியில் கூழாங்கல் பிரிட்ஜு தேராது, இடையில ட்ராக்கு. இதோ இல்லை சார் இத்தனை கேமரா வச்சுருக்காங்க, நான் ஜாக்கிரதை. வேண்டாம் ராஜா அப்படின்னாரு. 2 ஆட்டை சரின்ட்டு என்னோடனே 3 ஆட்டை என்னோடனே சரி இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் பண்ணுறோம். சத்தியமான உண்மை. அதான் பெரியவங்க சொல்கிறதையும் கேட்கணும். நான் வந்து இது வந்து நம்ம இதாக காமிக்கணுங்கிறது இல்லை, இத்தனை கேமரா இருக்குது, நம்ம சும்மா பேக்கில் விழுந்தோம்னா எப்படி ஒரு வால்ட்டு வந்தோம்னா அது நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு மிதிப்பார் சார். ஏன் சார் அது பிடிச்சிட்டு மிதிப்பார், மிதித்து பேக்கில் விழுந்து வால்ட்டு இப்படி வந்துடுவேன். வால்ட்டு வந்தோடனே அது மேலே ப்ராட்கேஜ் இதில் மேலே வழுக்குதில்ல, சரட்டுன்னு வலிக்கிருச்சு. வழுக்கி இதை நான் சொல்கிறதெல்லாம் இவ்வளோ நேரம் அடுத்த நேரம் தான். இந்த வழுக்கி இன்னொரு 15 அடி போயிடுச்சுனாக்கா 40 அடி பள்ளத்தில் பிரிட்ஜு கூழாங்கல் பிரிட்ஜ் பீஸ் ஆகிருப்பேன். 2 பெட்டிக்கு வந்தேன், இப்படி அடுத்த பெட்டியில் விழுந்தேன்னா உள்ளுக்குள்ளே போயிருப்பேன். படிக்கட்டு விழுந்தெல்லாம் மண்டை சைடு இருக்குது. என்னமோ ஆண்டவனுடையது, நான் பண்ண ஒன்றேன்னா கண்ணை மூடலை.
அந்த பயந்துக்கிட்டு கண்ணை மூடும்ல மூடிந்தேன்னா எங்கே திரும்பி இருக்கோம் என்னன்னு தெரியாது. அப்படி சரிக்கு வர்றேன் சார். வந்து இப்படி விழுந்த உடனே கொஞ்சம் இந்த ஃபைட்டில் இருந்ததுனால அப்படி வால்ட் பண்ணி உள்ளே போயிட்டேன். உள்ளேன்னா ஃபுல்லாக முள். உள்ளே போயிட்டேன். இதுக்கு இடையில உள்ளே போயிட்டேன்னொடனே உள்ளே போயிட்டு நிற்கிறேன். விஜயகாந்த் சார் நான் எப்போ விழுந்தனோ அப்படி இப்படி கையை தூக்கிட்டு அழகு சார், எப்போதுமே என்னை சார்னு கூப்பிடுவார். அழகு சார்னு கண்ணு எனக்கு தெரியுது சார். அது மனுஷனுடைய கண் செவந்து போய் நான் ஏதோ ஆயிட்டேன்ட்டு அழகு சார் அப்படின்னு நின்னார். நான் ட்ரெயின் போயிட்டு இருக்குது. சரி உட்காந்துட்டேன். சரி இப்போ இது அப்படியே நிற்கிறாரு. சரின்ட்டு போன உடனே 2 முட்டையும் பார்க்குறேன், ரத்தம் ஊற்றுது. வேட்டியை தூக்கி ஏன்னா இங்கேயும் ஒன்றும் கிடையாது, துண்டு தான். கூட்டிகிட்டு ட்ராக் வந்து இப்படி கையை தூக்குனேன். அப்போ தான் சார் மனுஷன் இறக்குனாரு. அதெல்லாம் நான் யாரோ ஒரு மனசாட்சி பாருங்கள். அப்படி அது நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இதாக இருக்கும். அப்படி ஒரு மனுஷன், அவருக்கு ஆண்டவன் இருக்காரா இல்லைன்னு தெரியல, அவ்வளோ சிரமப்பட்டு அப்படி. ஏன்னா தன்னை மாதிரியே இன்னொருத்தர் நினைக்கக்கூடிய ஒரு பண்பாளர் சார், பண்பாளர். அதேமாரி அவர் என்னென்னா ஒகனக்கல்லில் ஃபைட்டு, அதனுடைய கண்டினியூட்டி. அங்கே நாங்கள் ஃபைட்டு பண்ணிகிட்டு இருக்கையில் இந்த கை இது ஒகனக்கல் அந்த இது இருக்கும்ல சார் பாறை, அதில் சறுக்கி போகையில் வலிக்கிருச்சு. இது கால் டிஸ்லொகேட், இது அவருக்கு வந்து டிஸ்லொகேட் ஆகும் கால். திடீர்னு கை அப்படி இறங்கிடும். அவரே எடுத்து வச்சுக்குவார். கரெக்ட். இது பண்ணுறாரு. ஏன்னா யாரும் இறங்க முடியாது, எல்லாம் அங்கங்கே நிற்கிற இது பண்ணுறாரு. அப்படி இதுவும் இதாகிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. பிடிச்சி யாரோ இறங்கப்பா, ஒருத்தர் வேண்டாம், ஒருத்தர் கையெல்லாம் பிடிக்கிறக்காண்டி பக்கத்தில் ஒருத்தர் வேண்டாம்னு அவரே என்ன துணிச்சார் சார். ரெண்டாவது அந்த ரிஸ்க் வந்துருச்சுனாக்க ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுமே, மைண்ட் ஒர்க் பண்ணாது. அப்படியே அதை ஒரு கையில் காயத்தை பிடிச்சிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வந்து சேர்ந்தார். இல்லைன்னா அன்றைக்கி வந்து கீழே கிட்டத்தட்ட 45-50 அடி வாட்டர் ஃபால்ஸ். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ட்ரெயினில் ஏறி ஃபைட் பண்ணுறோன்னே மாஸ்டர் சொல்கிறார், ராஜா நீங்கள் வேண்டாம் டூ போட்டுக்குவோம். ஏன் சார்? ஏமா சார்? இல்லை ரொம்ப ரிஸ்க்கு, ரன்னிங் ட்ரெயின். இல்லை அவங்களுக்கு ரிஸ்க் இல்லையா, நான் பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார். அதெல்லாம் நினைக்கையில், ஏன்னா நான் கூட இருந்து பார்த்தேன். மாஸ்டர் டூப்பு போட்டுறது கரெக்டாக சொல்லிடுறாங்க, அவருக்கு பேமெண்ட் கிமெண்ட்லாம் அப்படி அவர் நான் ஃபைட் முடிகிற வரைக்கும் அவர் இருக்கட்டும், நான் பண்ணுறேன். இல்லை அந்த இதுலேயும் ஒரு சிறு மனித நேயத்தை நினைக்கிறார் பாருங்களேன். நம்ம வேண்டாம்னு சொன்னதுனால அவங்கள பாதிக்கக்கூடாதுன்னு அதை சொல்கிறது. இத்தனை ஃபைட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் இருக்குது. அது மாச்சா அவர் போச்சுட்டு அவனுக்கு இருக்கட்டும் ஃபுல்லாக. அதான் சார் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம்லாம் ரொம்ப நீங்கள் எத்தனையோ ஃபைட் பண்ணியிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட் இது நீங்கள் பண்ணதில்லை? சிவகுமார் சார் ஒரு படம் ஏவிஎம்ல ஒரு பாம்பு, எல்லாம் நல்ல பாம்பு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 பாம்பு. இது கண்ணாடி, இது அதில் மேலேயும் கண்ணாடி போட்டிருக்காங்க, உள்ளே பாம்பு தெரியும், மொச்சம் இருக்கும். இப்போ அடித்து ஏதோ இதில் மேலே அடித்து ஸ்டூல் போட்டு அதில் விழுகணும். மேலே இங்கேருந்து அந்த விழுகிற மாதிரி ஒரு ஷாட் இங்கே கியூ கொடுத்தாச்சு. அதில் வந்து விழுந்துட்டாக்க கண்ணாடி இருக்குது, உடஞ்சாலும் நல்லா திக்காக இருக்குன்ட்டாங்க. நான் போய் முடிஞ்சோன்னே இப்படி விழுந்தேன் கண்ணாடி உடஞ்சிருச்சு. உடஞ்சா பாம்பு கீழே இருக்குது. நல்ல வேலை அந்த இதுக்கு முன்னாடி 5-6 கம்பி போட்டுருங்க, அதை ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிக்கிட்டு காலையும் கீழே உடம்பு பாம்பாச்சே. பாம்புன்னா படையின் அங்கும் அஞ்சுமாங்கல்ல, அது எனக்கு அது ஏற்பட்டுச்சு. பிடிச்சிக்கிட்டு காலை கீழே விடலை, தூக்கி இடுப்பு ஸ்ட்ரென்த்தில் தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கட் சொன்னான்னு ஆளுங்க வந்து டக்குன்னு பிடிச்சி தூக்கி, அது எதிர்பாராது. இந்த ஃபைட்டு எப்படின்னா 20 அடியிலேருந்து விழுவோம், அடிபடாது. 5 அடியிலேருந்து விழுவோம், அடிபட்டு போவோம். அந்த விழுகிற பொசிஷனையும் அந்த இதை இருக்குது ஜட்ஜ் பண்ண. ஆமாம், இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸுகள் எனக்கு இல்லை. ஃபைட்டர்ஸ் நான்லாம் இருக்கிறேன், ஏதோ கால் ஆப்ரேட் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறேன். எத்தனை பேர் இறந்துருக்காங்க. அது மாதிரி ஃபைட்டுங்கிறது இப்போ திடீர்னு ஆக்சிடெண்ட்டுங்கிறது தெரியாமல் நடக்கிறது சார். இது தெரிஞ்சே அதில் விழுக போகிறோம், அடிபடும், எல்லாம் தெரிஞ்சே பண்ணுறோம். எவ்வளோ அடின்னு தான் தெரியாது. ஆமாம், கரெக்டு எவ்வளோன்னா தெரியாது. எந்த ஸ்டண்ட் மாஸ்டரோட பணியாற்றியது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது? அது இது ரத்ன மாஸ்டர், ரத்ன மாஸ்டர். அதே மாதிரி கிருவா மாஸ்டர், அப்புறம் சுப்ராயன், எல்லாருமே விக்ரம் தர்மா, அது எல்லாருமே நல்ல க்ரியேட்டிவ். மறந்து வேறு புதுசாக வந்தவங்க அதெல்லாம் பண்ணலைன்னா அது வரைக்கும் அது வரைக்கும் பண்ணவங்க எல்லாருமே டெக்னிக்கலாக இதாக உள்ளவங்க தான். அதனால் எல்லாரும் இதில் என்னென்ன சார், நான் இவ்வளோ தூரம் உட்காந்து பேசுகிறேன், இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன், மெயின் காரணம் அதை சொல்லணும், ஸ்டண்ட் யூனியன். அதுக்கப்புறம் அவங்களே ஸ்டண்ட் யூனியனில் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுனால அப்போ வந்து ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துக்கெல்லாம் யூனியன் கிடையாது, நம்ம யூனியன் தான்.
அதனால தான் நான் பாம்பே வரைக்கும் போயிட்டு நடிக்காத நடிகர்கள் அமிதாப் பச்சன் சார்லேருந்து தர்மேந்திரா இவர் கோவிந்தா, அப்புறம் ஜிதேந்திரா எல்லாம் இந்த பக்கம் மலையாளத்தில் இவர் மம்முட்டி, அப்புறம் மோகன்லால் சார், அப்புறம் பெரிய நடிப்பாரோட பையன் கூட எல்லாம் ஒரு ஜென்ரேஷன் பண்ணிட்டேன். இங்கே சிவாஜி சார் பிரபு, அங்கே என்டிஆர் பையன் பாலகிருஷ்ணா, அங்கே தெலுங்கில் வந்து அந்த அவருடைய பையன், இந்த பக்கம் நிறைய எல்லாருமே. இதுக்கு காரணம் வந்து ஸ்டண்ட் யூனியன். அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், பிரிஞ்சு அவங்கவுங்க யூனியன் ஆரம்பித்தாங்க. இல்லைன்னாக்கா நான் இவ்வளவு படங்கள் இது பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு வந்து ஸ்டண்ட் யூனியனுடைய மிகப்பெரிய காரணம். ஹிந்தி, மலையாளம், தெலுங்கில் பணியாற்றியில் உங்களால் மறக்க முடியாது. அமிதாப் பச்சன் சாரோட நான்லாம் அமிதாப் பச்சன்லாம் பார்ப்பேன். அப்போல்லாம் வந்துட்டேன், நல்லா ஃபைட்டில் இதாகிடுச்சு. கைதியின் டைரி பண்ணேன். அப்போ ஆக்கிரி ரஸ்தா அப்போ பாரதி ராஜா சார் தான். இது எனக்கு பழக்கம் இல்லை, சும்மா சின்ன ஃபைட்டு தான். அதை பார்த்துட்டு சொன்னார், ரொம்ப கிரிப்பாக பண்ணுறாரு அவர், பாருங்க இது வித்தியாசமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஹிந்தி பண்ணையில் பாக்யராஜ் சார் பண்ணாரோ ஹிந்தி, அதுக்கு அதே ஃபைட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க. இங்கே தான் நடந்துச்சு, அந்த வீனஸ் காலனியில், அமிதாப் பச்சன் சார். அப்போ ஃபைட் பண்ணும்பொழுது அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 3 அங்குலமா 2 அங்குலமா அது தூக்கும்போது கொஞ்சம் எனக்கு ஹிந்தி தெரியாது. பட் அங்கே உள்ள கூட வந்தவங்க ரொம்ப இதை பண்ணாங்க, நல்லா கிக்ஸ் கொஞ்சம் பண்ணுவேன் அப்போ. இப்போ அதெல்லாம் இது இல்லை. அதுமாதிரி கோவிந்தா கிட்ட பண்ணையில் ஏதோ 2-3 ரிஸ்க்குகள் சந்திச்சேன். தர்மேந்திரா கிட்ட பண்ணும்போது இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் இல்லை, கிரவுண்ட் ஒர்க்கு தான், கிரவுண்டில் தான். இதுதான் ட்ரெயின்லையும் இதுலையும் ஆற்றுலையும் தோன்றது. இதில் கூட நிறைய ரிஸ்க்கை சந்தித்தேன், மறந்து. மம்முட்டி, மோகன்லால் 2 பேரில் யார் நல்லா ஃபைட் பண்ணுவாங்க? மோகன்லால். மம்முட்டி சார் பண்ணுவார். மோகன்லால் என்ன ஃபிசிக்காகவே அவர் கொஞ்சம் ரெஸ்லர்னு நினைக்கிறவர். ஆமாம், ரெஸ்லர். அதனால் அந்த இதெல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு தெரியும். ஒரு டைம் அவர் மோகன்லால் படம் 5 அடியில் அடிபட்டுரும் மேலே. அப்போ வருவார், வந்தோடனே நான் காம்பவுண்டு இதுலேருந்து ஒரு ஸ்வாடு வச்சு குதிக்கணும், வரும்போது மறிக்கும் போது அப்போ வந்து ஃபைட்டர்ஸ் போய் பார்க்குறாங்க, கீழே பிங்காங்க கிடக்குறாங்க. ஏங்க இந்த உயரத்துக்கு வேண்டாங்க போங்க அப்படின்ட்டு. அது நேரம் ஏன்ட்டு அப்படி குதித்தோடனே அங்கே அந்த ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கம்பு உண்டி கொட்டை போடுவாங்கள்ல, அது மூடாமல் வச்சுருப்பாங்க. ஒரு கால் ஃபுல்லாக முட்டி வரைக்கும். அதில் தான் மேஜர் ஆனது எனக்கு. ஒரு முட்டி உள்ளே போயிடுச்சு, ஒரு முட்டி மேலே நிற்குது. அப்படியே எடுக்கும் பொழுதே பேண்ட்டை கிழிச்சு தான் எடுத்தாங்க, அப்படியே வீங்கிருச்சு. அந்த மாதிரியெல்லாம் நான் நினச்சிக்கிறது. ஏன்னா இப்போ நானாவது இன்னும் இப்படி வேட்டி வரைக்கும் வந்திருக்கேன். எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இறந்துட்டாங்க, எத்தனை பேர் நடக்க முடியாமல் திட்டுறாங்க. அது மாதிரி ரிஸ்க்கு ஃபைட்டில் வந்து ரிஸ்க் இல்லைன்னா தான் சார் ஆச்சரியம். நான் ஒழுங்காக பண்ணலேன்னு அர்த்தம். செந்தில் போய் பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தீங்க. இதில் நம்ம அப்போ ஒரு சொந்த படம், அதான் அர்ஜுன் படம்னு நினைக்கிறேன். நீங்கள் சோலோ ஃபைட்டு சம்பளம் எவ்வளோ கேட்குறீங்க? ராணுவ வீரர் ரஜினி சாருக்கு டூ கூப்பிட்டுனாங்க, சேர்ந்து போயிருந்தேன். அப்போ பெட்ரோலை ஊற்றி லோஷனை ஊற்றிருக்காங்க. ஆக்சிடென்ட்டாங்க. நம்மளுக்கு ஃபைட் பண்ண போகிறேன், ரத்தன மாஸ்டர் மறக்க முடியாது. அது என்னன்னா இப்படி பண்ணி எல்லாம் இது பண்ணுறாங்க, இந்த பக்கம் இருக்குது, இங்கே எரிஞ்சுக்கிடுச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.